வணக்கங்க. இப்போ வருகிற மே 26ஆம் தேதிங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுனத்தில் ஜென்ம குருவாக இருந்தாருங்க குரு. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தப்படலைங்க மே 26 காலையில் 11 மணிக்கு அவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்றாருங்க. எப்போவுமே ஒரு ராசியில் குரு வரும் பொழுது அப்படிங்கிறப்போ அது பெரிய யோகமைப்புகளை அது கொடுக்காதுங்க. இப்போ ஏற்கனவே மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்தாருங்க. ஜென்ம குருவாக இருந்து அவர் உங்களுக்கு பல பிரச்சனைகள், குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பார். அதே சமயம் இப்போ 2ஆம் வீட்டில் போய் உச்சமடைய போகிறார். தனகாரகங்க அவர் குரு 2ஆம் வீட்டில் உச்சமடைகிறது மிதுன ராசிக்கு மட்டும்தாங்க அந்த யோக அமைப்பு. மிதுன ராசிக்கு குரு 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் உச்சமடைவது நல்ல யோக அமைப்புங்க. அப்படி வரும் பொழுது அவர் அந்த ராசிக்கு 7-10 கேந்திராதிபதியாக இருந்தாலும் 2இல் உச்சமடைந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருவாருங்க. இப்போது குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் அதில் மாற்றங்கள் நல்லாவே அமையுங்க. அதுக்கடுத்தபடியாக 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வருகிற டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் கேது சேர போகிறாருங்க. குருவும் கேதுவும் 2இல் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கேல யோகங்க. கேல யோகம்னா மிகப்பெரிய கோடீஸ்வர அமைப்பு அது கொடுக்கக்கூடியது. கோடீஸ்வர அமைப்புனா என்ன? அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இங்கிருந்து வர வேண்டிய படங்கள் வராமல் இருக்கிறது, லாட்டரினால் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், திடீர் தனவரவுகளை அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 10ல் சனி இருக்கிறாங்க. அதுவும் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. சனியும் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் வழங்குவாங்க. அந்த சனியையும் 10ஆம் வீட்டில் இருக்கும் சனியையும் இந்த குரு பார்க்குறாருங்க. மே 26 அப்புறம் பார்த்துட்டாருன்னா 10ல் இருக்கும் சனியால் உங்களுக்கு தொழில் அமையாமல் இருந்தவங்களுக்கு நல்ல தொழில் அமைப்புகள் உருவாகக்கூடிய காலங்கள், பார்ட்னராக சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல காலங்க. அதுக்கடுத்தபடியாக 10ல் சனி இருந்து 2இல் குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கெல்லாம் நல்ல அமைப்புகளை அவர் கொடுப்பாருங்க. வெளியூர் போகிறது அப்படிங்கிறதுலாம் அந்தளவுக்கு இந்த குரு இருக்கிறதுல அந்த அளவுக்கு பெரிய அமைப்புகள் வராதுங்க. ஆனால் தொழிலில் நல்ல நிலைமை உருவாகுங்க. தொழில் நல்லா டெவலப் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இன்னொரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல நேரம். இதுதான் மிதுன ராசிக்கு இப்போ நல்ல அமைப்பே. அதுக்கு அடுத்தபடியாக 9இல் ராகு இருந்தாலும் அந்த ராகுவால் பெரிய கெடுபலன்கள் உங்களுக்கு வராதுங்க. எப்போவுமே மிதுன ராசிக்கு ராகு தாங்க யோகக்காரங்க. அவர் அதுவும் போய் 9இல் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்களே அவர் கொடுக்க மாட்டாருங்க. 10ல் இருக்கும் சனி இந்த ஒரு வருஷம் குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாருமே 2 பேருமே சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் வேலையில் இருக்கிறீங்களா, வேலையில் பொறுத்த மட்டும் வேலையில் இருந்துட்டு கொஞ்ச நாளையில் டிசம்பருக்கு மேலே தொழிலே அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எந்த தொழிலில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் தொழில் அமைகிறதுக்கே வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். டிசம்பருக்கு மேலே வேலையிலே இருக்கிறாங்கங்க. அதே சமயம் அதிலே இம்ப்ரூவ் பதவி உயர்வு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பிப்ரவரிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அவங்க நினச்ச மாதிரி பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும். படிப்பை பொறுத்த மட்டும் 2இல் குரு உச்சம் அடைஞ்சிருக்கலாம். இது வரைக்கும் சரியாக படிக்காமல் இருந்த குழந்தைகள் கூட நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இப்போது இந்த குரு கொடுப்பாருங்க. அதனால் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க. கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த மட்டும் இல்லைங்க 2இல் குரு உச்சம் அடைகிறாருங்க. அது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. 7-10 ஆகி 2இல் இருக்கிறார், 2இல் உச்சம் அடைகிறாரு. அதே சமயம் இந்த குருவும் கேதுவும் டிசம்பரில் இணைஞ்சதுக்கு அப்புறம் தாங்க அந்த அமைப்புகள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு மே மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த அமைப்புகள் ரொம்ப இல்லைங்க. அதுக்கு அடுத்தபடியாக வேலையில் இருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்கலாம் இப்போ எதுவுமே பண்ண வேணாங்க. டிசம்பருக்கு மேலே மாறிக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. குடும்ப பெண்களை பொறுத்த மாட்டேங்க இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள், அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தது, அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டங்கள் வருதுங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த ராசிக்கு 1-4 புதன் வருகிறார். அதனால் இந்த ராசியை பொறுத்த மாட்டீங்க புதன் உங்களுக்கு படிப்பில் நல்ல அமைப்புகளை தான் கொடுப்பார். அதனால் அதை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்க பொழுதுங்க குடும்ப சம்மந்தப்பட்ட வகையில் கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக உடம்பு சம்மந்தப்பட்ட வகையில் பார்க்கும் பொழுது பெரிய பாதிப்புகளை அது கொடுக்காது. ஓகே, தேங்க்ஸ்.